ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜர்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நார்த்து சைடு ஸ்பெஷலாக இருக்கிற லச்சா பரோட்டா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு பெரிய கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு அது கூடவே கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு பிசையும் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை பாருங்கள், நல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா இப்படி பஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது கூட மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை கவர் பண்ணி வச்சிடலாம். இது 10 நிமிஷம் ஓரமாக வச்சிடலாம். வேறு ஒரு பவுலில் நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், இது கூடவே கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சப்பாத்தி மாவுலேயும் நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கொஞ்சமாக நார்மலாக சப்பாத்தி மாவு உருட்டும் இல்லைங்களா, அதே மாதிரி உருட்டாமல் ரொம்ப மெல்லிஸாக உருட்டும். ரொம்ப எந்த அளவுக்கு நீங்கள் லேசாக தேய்ப்பீங்களோ அந்த அளவுக்கு இது லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நீங்கள் நெய் வேணுன்னா நெய் விட்டுக்கலாம், ஆயில் வேணாலும் ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாவு மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரிக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதையும் இது மேலே நல்லா இப்படி தூவிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி தூவிக்கலாம். தூவிட்டு கொத்தமல்லி தள்ளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது மேலேயே தூவிக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். சேர்த்திட்டு இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உள்பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பேப்பரில் விசிறி செய்யறதுக்கு நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த 2 சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும்னா நல்லா இப்படி சுருட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக சுருட்டிக்கலாம். இந்த மாதிரி சுருட்டிட்டு மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி விட்டுட்டு இதை மறுபடியும் நம்ம தேய்க்க போகிறோம். லைட்டாக மாவு தூவிட்டு இதை வந்து நீங்கள் ரொம்ப மெல்லிஸாக வேணும் அப்படிலாம் தேய்க்க வேண்டாம். இந்த பரோட்டாவுக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் லேயராக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி தேய்ச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை டவாவில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் காஞ்சிச்சு. இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பரோட்டாவை போட்டுக்கலாம். நம்ம இதை மசாலா சப்பாத்தின்னு சொல்லலாம். நார்த்து சைடு வந்து இது லச்சா பரோட்டான்னு சொல்லுவாங்க. இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எந்த கிரேவி இருந்தாலும் நம்ம தொட்டுக்கலாம். சும்மாவே வெறும் வாயில் சாப்பிடலாம். மசாலா இருக்கிறனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தா இது ப்ளெயின் தயிருக்கும் சாப்பிட்லாம். மசாலா போட்ட அந்த ரைத்தா அந்த மாதிரியும் நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், டாட்டா.